யோ கோயா சொல்லுங்க சார். என்னயா முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறேன், எங்களுக்கு எத்தனை வராது, அவங்களுக்குலாம் எத்தனை போய் கொடுத்துருக்குறேன். அவங்க ஃபர்ஸ்ட் வந்த கஸ்டமரு. யோ நாங்களாம் சாப்பிட கூடாதா? சின்ன பசங்க பார்த்து இடம் போடாத, போய் 4 போட்டு எடுத்து அப்போ. என்னடா திமௌண்ட் வந்து எப்படி பேசி போறா? யோ கோயா ஒரு 5 பரோட்டா தப்போ எனக்கு 5 பரோட்டாவா? தரேன். யோ கோயா என்ன உனக்கு பிரச்சனை? பரோட்டா எவ்வளோ? 5 ரூபா. 5 ரூபாவா? சரி எத்த போ. ஏய் 5 பரோட்டா 5 ரூபா தானா? ஒரு பரோட்டா 1 ரூபா தான். எவ்வளோ ஒன்றா சாப்பிடுங்க. நீ சொல்லி தான் சாப்பிடணும்னு வெளுத்து கட்டுறா. பரோட்டா போடுறா. நம்ம மாஸ்டர் ஆகலான்னு பார்த்தா இவன் நம்ம ஹெல்ப்பராகவே வச்சுக்கிறானே. ஒரு நாளைக்கு வாடகிட்ட போட்டு கொடுத்து நம்ம மாஸ்டர் ஆகிட வேண்டியது தான். நம்மளை ஹெல்ப்பராகவே வச்சுக்கிறான். யோ ஒன்று போடியா? ஏன் என்ன அடிச்ச பண்ணிய? போடுன்னு சொன்னாக்கா இப்படி தாண்டா போடுவேன். நியூர் வேறு பறந்து போச்சு, பொங்கல் வேறு வரப்போகுது. இன்னும் மாஸ்டர் சம்பளமே ஏற்றி தரல ஓனரு. இப்போ என்ன கேட்டுன்னு இப்படி கோவப்படுற? இன்னும் 1 போடு 2 போடுன்னு சொன்னேன். கொல்லிக்காட்டு எடுத்து குண்டியில் வச்சிருவேன். தெரியாம பேசிட்டியா? நீ கோவத்தில் இருக்கு, எனக்கு எப்படி தெரியும்? 4 பரோட்டா கொடு. ஓ 4 பரோட்டாலாம் காலியே. இப்போ புதுசாக போட்ட பரோட்டா எடுத்துவா. யோ 4 பரோட்டா கேட்கல, 4 பரோட்டா கேட்டாங்க. சரி சாவிக்கிறா கிரியா. இந்த அப்படி இதை சீக்கிரம் எடுக்கா. கஸ்டமர் பயங்கரமான அழகுறானுங்க. ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன். சார் 5 பரோட்டா இந்தாப்பா உண்டு. நல்லா தக்காளி மாரி இருக்கிற பாரு. 4 பரோட்டா சாப்பிடுங்க. யோ சாப்பிடுன்னா சால் நாங்கள் அப்பனா எத்தனை வருவாரு போய் எத்தனை சால் நாங்கள் வந்ததுலேருந்து ஓவராக பேசிங்கிற. ஹோட்டல் நல்லா இருக்குதுன்னு தானே வந்து சாப்பிட்றீங்க. ஓனர் ஒரு வாரம் லீவ் போட்டு ஊருக்கு போக சொல்கிறேன். பாரு கறி பீஸாக வருது பாரு, சாப்பிடுங்க. இந்த தம்பி ஏய் எங்கடா 4 பரோட்டா? நீ வர இருக்கு சும்மா இருப்பாங்களா? போய் எடுத்துன்னு வாயா. சின்ன பையன் சொல்லிட்டு எடை போட்டுனே எடுத்துன்னு வரேன் சார். சார் 4 பரோட்டா பக்கா வரும் கடையில். இதை பாருங்க பரோட்டா அப்படியே சாப்பிடக்கூடாது. அப்படி எடுத்து இதை பாருங்க அப்படியே பிச்சு போட்டு மேலே. என்ன சார் உங்களுக்கு தான் போடுறேன், சாப்பிட மாட்டேன். அது உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கு தெரியா? இதை பாருங்க போடு. எப்படி கறியாக வந்து இதா நல்லா சேருவோம், நல்லா ஊறணும் சார் பரோட்டாவில். நீ சாப்பிட்டுனே இருங்க, நான் மாட்டுன்னு வாங்கி போட்டுனே இருக்கேன். ஆ இன்னும் இப்படி சாப்பிட்றானுங்க சார். பரோட்டாவே பார்த்தது இல்லையா? சிக்கனு, காடை, தலைக்கறி, மட்டன் லிவரு, சிக்கன் லிவரு, மீன், வஞ்சிரம், யாரா அல்லாங்குது. எது சார் வேணும்? இது காடை தலைக்கறியா? இதுக்கு சாப்பிட்றத பார்த்தா என் தலையை தான் கடையில் அடமானம் வைக்கணும் பொழுதுதா. ஏன்பா அதெல்லாம் வேணாம், வெறும் சிக்கன் மட்டும் எடுத்துன்னு வாங்க. இதே எடுத்துன்னு வரேன் சார். குழந்தைங்க சாப்பிட்றது கூட விட மாட்டாங்க. ஏய் சிக்கன் கட்டு அங்கேயே நிற்கிற. நான் மாஸ்டரா சர்வீஸ் மேனா? புரியாத வரையா சும்மா கத்துவேன் அப்படியே. எங்களே பார்த்துட்டு இருக்கிறேன். கண்ணு வைக்கிறியா? போய் போட்டு எடுத்துன்னு வா. ஐயோ இவன் நம்பி 3 ஹோட்டல் திறக்கலாம் பொழுதுயா. இதே போறேன்பா. யோ அதுங்காட்டி நீ சாப்பிட்டுக்கிற. பேசக்கூட மாட்டானுங்க, குறுக்க கூட சாப்பிட்டுனே தான் இருக்கிறானுங்க. காணும் போது பார்க்கக்கூடாதுன்னா சொல்லிடுறாங்க. சாப்பிடும்போது வாய் திறக்காம இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஐயோ ஒவ்வொரு பரோட்டா அப்படியே முழுசா முழுகுறான். பயங்கரமான ஆளா இருப்பான் போல. குழந்தைங்க எல்லாம் இதை குட்டி சாட்டாதான். இந்த பையன் நான் எப்படி சாப்பிட்றான்? என்னைக்குடா சாவ? இல்லை எப்போ சாப்பாட்டுக்கு போவேன்னு கேட்டேன். இந்த பாரு இன்னைக்கு செம்ம வியாபாரம். எனக்கு கண்டி நல்லா போனஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கான். அவள் தான் இன்னைக்கு நீங்க கூட்டு வந்துக்கிறேன். இதான் அஞ்சம்மாள் ஹோட்டலு குன்றத்தூர்ல எங்கேயுமே கிடைக்காது. இல்லை 5 ரூபா பரோட்டா. நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் 100 ரூபா தான் ஆகும். வா சாப்பிட்டு போயிடுவோம். நேற்று ஹோட்டலில் லீவ் போட்டு போனேன். எங்கே போனேன்? அவன் கடவுறான் சப்பாத்தி போட தெரியாதுவா. கரெக்டாக சொன்னேன். ஏய் என்னடா பேசுங்கிறீங்க? எனக்கு சப்பாத்தி போட தெரியாதா? மாதம் நின்று பேசாதீங்க. அங்கே கஸ்டமர் வந்துக்கிறாங்க பாரு, போய் கவனிங்க போங்க. சப்பாத்தி போட முதல்ல கற்றுக்க, அப்புறமா மற்ற வேலை பார்த்து வச்சாரா மாசு. நான் போய் கஸ்டமர் கவனிக்கிறேன். ரெண்டு பரோட்டா 4 எடுத்துட்டு வாங்கப்பா. ஓகேம்மா.
அடிக்கிறேன். சம்பளம் மட்டும் கேட்குறேன், ஒரு புரோட்டா அடிக்க தெரியல. ஏய் நான் பரோட்டா அடிக்கிறேன்னா இல்லையோ உன்னை ஒரு நாளைக்கு பூரி கட்டில அடிக்காம விட மாட்டேன்டா. ஏய் மைண்ட் வாய்ஸ் சொல்லி வெளிப்படையாக பேசுகிறேன். நீ வெளியே வாடி, உங்க ஹோட்டல் முடிஞ்சு வேணா உன் கதையை முடிச்சிடுறவா. ஏய் அங்க என்னடா பேச்சு அதிகமா இருக்கு, கட்டா கஸ்டமரை போய் கவனி. இந்தாம்மா 2 செட்டு 4 பரோட்டா கேட்டிங்களா, இந்தாங்க ஒரு பரோட்டா சாப்பிட்றது ஊட்ட சாப்பிட வேண்டியது தானே. இங்கே வரீங்க, இந்தாங்க 2 பரோட்டா 4 பரோட்டா கேட்டிங்க. சாப்பிடுங்க. ஏய் சரி எடுத்துட்டு வா. ஏன் நான் என்னையா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? 2 பரோட்டா 4 எத்தான் சொன்னீங்க. 2 2 4 ஆளுக்கு ஒன்று வச்சுனா இல்லையா? அதை கூப்பிட்டேன், அதனால தானே நீ இன்னும் சர்வீஸ் பண்ணாக்கிறேன். 2 பரோட்டா 4 பிளேட் எடுத்துனோன்னு சொன்னேன். நீ தெளிவாக சொல்லலை. 2 பரோட்டா 4 எத்தா சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசுகிறேன். இந்தாம்மா இதோட 2 பரோட்டா 4 பரோட்டா ஆச்சு. என்னம்மா சொன்ன? சர்வீஸ் மேன் ஆகிறானா இல்லைன்னா ஓனர் ஆகிட்டானா? உன் சம்பளத்தை ஏற்றி வாங்க. நீ பழகு, என்கிட்ட வந்துடுவேன். என்ன அவன் எங்க பாத்தியாக்கா? நான் கேட்ட கேய் தாங்காம அவன் வராம வேற ஆள் அனுப்பிக்கிறான். நித்தியாவா கொக்கா எங்க போனாலும் கெத்த விட மாட்டேன் நான். இந்த குழம்பு சார் என்ன சாப்பிட்றீங்களா? எண்ணெயும் காஞ்சி போச்சு, கையும் காஞ்சி போச்சு. பில்லி எவ்வளோடா சொல்லு. 19 பரோட்டா, ஒரு சிக்கன் வாங்கியிருக்கீங்க. மொத்தமாக சேர்த்தா 165 சார். யோ 19 பரோட்டா ஒரு கறியா? கரெக்டாக பார்த்து சொல்லு சார். கரெக்டாக தான் நான் சொல்கிறேன். 19 பரோட்டா, ஒரு பரோட்டா 5 ரூபா. 5 ரூபாவா? ஆமாம் சார். ஒரு கறி சிக்கன் வாங்கியிருக்கீங்க 165 ரூபா. புரியுதா? குண்டத்தூரில் அஞ்சம்மாள் ஹோட்டல் தவிர வேறு எங்கேயுமே சாப்பிட முடியாது. ஒரு பரோட்டா 5 ரூபா தான். என்னடா சொல்றாங்க? ஒரு பட்டை 1 ரூபாய் தானே நீ சொன்ன, 5 ரூபாய் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வயிற்று கழுகுது. நான் கை கூட வீட்டுக்கு போய் கழுவிடுறேன். பாப்பாவை கொண்டு போயிரு, நீ அப்புறமா வா. பாப்பா எங்கே ஓடுற? அந்த குழந்தைங்க விட்டு ஓடிச்சு. என்ன ஏமாத்த பார்க்குறியா? சாப்பிடும்போது நல்லா கப்பு கப்புன்னு அடிச்சில்ல. என்ன வர நெக்கலாக பேசுகிற? வா யானைங்க வா போ. ஏய் பேபிங்க வா. வேலை தாங்க செய்ய மாட்டேன். இவன் நல்லா யானைங்க வரான்னு பார்த்துட்டு வா போ. நேதா இவன் யானைங்க வேணுமா? ஏய் இவனை பார்த்தாலே யானை மாதிரி தான்டா இருக்குது. வாடா வாடா போடா. அம்மா பரோட்டா சூப்பரா இருக்குமா. அத்தடி வரும்போது இந்த கடையிலே சாப்பிடலாம். What? ஏய் கம்முனு வேணா வார்த்தை கோயின்னு வா. Damn cheap hotel. This is hotel. துபாயிலேருந்து வந்தாலும் வந்த ஒரு செண்டு போல வாங்கி என் உயிரை வாங்குறா. வாடா கம்முனியா. ஆரியம் கஸ்டமரா? ஏ கட்டா இங்க வாடா. யோ என்ன கூட்டா? அம்மா கூட உதவியாரு. நான் போய் அவங்களுக்கு பரிமாறுறேன். என்ன அவன் என்னைக்கு இல்லாமல் நம்மளத்தை விட்டு போகிறான்? சர்வீஸ் மேன்ற நான் சமையல் கட்டில் விட்டு போகிறேன். சார் என்ன வேணும்? You wear your shirt. நேஜே ஸ்டாக்கா? ஸ்டாக் வச்சா எல்லா பொருளும் கெட்டு விடாதே. இந்த மாதிரி இங்கே 5 ரூபாய் பரோட்டா போடுறோம். 5 அம்மா ஹோட்டல்னா அப்படியே குன்றத்தூர் மொத்தம் இங்கே தான் வருது. எப்படியா ஸ்டாக் வைக்க முடியும்? யோ கவர்னரியா அவனே துபாயில் தேடி உயிரை வாங்குறான். அவன் போய் முடித்த சட்டை போயா. துபாய் பார்ட்டியா? சார் உங்களுக்கு என்ன வேணும்? Mutta non-vegetarian. No. ஓ துபாயில் இருந்தவர் இல்லை, உடம்பை எப்படி பார்த்துக்கணும்னு அவருக்கு தெரியும். இந்த பாருங்க எங்கள் கடையில் சட்னி சாம்பார்லாம் கொடுக்குது. Chutney sambara. 2 paratha, 1 chicken serva. Go fast. முட்டை நான்வெஜ், சிக்கன் சேர்வா வந்து வெஜ்ஜா? அடா பாருங்க, இந்த ஊரை விட்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கெட்டு போறீங்கடா. இந்த வர இரு. எங்கேயா போற நில்லையா? என் பில்லி எவ்வளோ? ஏதா பில்லா? உனக்கு சப்ளை பண்ண கட்டை எங்கள் கல்யாணம் நின்றுங்கிறான். நீ ஓனர்கிட்ட கூத்திட்டு போ. நம்ம என்ன சொல்றோம்? அவன் எரிஞ்சு கொடுத்துட்டு போறான். நீ வா, அவனை ஹைகோர்ட்ல பாத்துக்கலாம். நம்ம 2 பரோட்டா, முட்டை தோசை. But paratha in Dubai. டேய் ஏ துப்ப கட்டுவேனே. துபாய்க்கு முடியாத துபாய்க்கு போனேன். திருப்பி வந்து இந்த மாதிரி மூஞ்சி காய்ச்சி திப்பிடுவேன். Sorry, I'm eating. பாருடா, நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் அவன் கேட்டுக்கிறான். அதாவது மாடு மேய்க்கிறவங்ககிட்ட கொம்பு இருந்தாதான் மாடு சொன்ன பேச்சு கேட்குமா. அந்த மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்களை நம்பி நான் மாஸ்டர் வேலையை விட்டுட்டு ஹெல்ப்பர் வேலைக்கு வந்தேன் பாரு.